இந்த ஒரு பேட்டர்ன் நடந்துச்சுன்னா, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல இந்தியா தோத்துரும். அது என்ன பேட்டர்ன் சொல்றேன் கேளுங்க. 2007ல இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து T20 வேர்ல்ட் கப் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிரும். 2009ல இங்கிலாந்து ஜெயிச்சிரும். 2012ல இந்தியா ஜெயிச்சிரும். 2022ல இங்கிலாந்து ஜெயிச்சிரும். 2024ல நம்ம வேர்ல்டு கப் அடிச்சோம். ஒரு மேட்சுமே தோக்கல. ஸோ அதுல இந்தியா ஜெயிச்சிரும். ஸோ இந்த பேட்டர்ன் படி பார்த்தா 2026ல இந்தியா தோக்கணும். பட் அது நடக்கக்கூடாது. அது நடக்கக்கூடாதுன்னா இந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. ஜாஸ் பட்லரை ஷோல்டர் ஆட்டி ஆட்டி அடிக்கிற அளவுக்கு நம்ம நிற்க விட்டுறக்கூடாது. அதுக்குள்ளே அவர் விக்கெட் எடுத்துடணும். அண்ட் இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபார்ம்லேயே இல்லை ஜாஸ் பட்லரு நம்ம ப்ளூ சட்டையை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்முக்கு வந்து பொலன்னு பொழந்துருவாரு. அது நடக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி அவங்க டீமில் இன்னொரு கீ பிளேயராக நான் பார்க்கறது வில் ஜாக்ஸ். வில் ஜாக்ஸோட போலிங் வந்து ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா போட்டுட்ருக்காரு. ஸோ அவர் வந்து நம்ம டாப் ஆர்டருக்கு ஒரு த்ரெட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம டீம்லேயும் சூப்பர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. நம்ம டாப் ஆர்டரில் சஞ்சு சாம்சன், இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா இவங்க 3 பேரில் யாராவது ஒரு 2 பேர் கிளிக் ஆனால் போதும். அதே மாதிரி லோவர் ஆர்டரில் ஹார்திக் பாண்டியா, சிவம் டூபே அண்ட் திலக் வர்மா இவங்க 3 பேரில் யாராவது ஒரு 2 பேரில் ஒருத்தர் கிளிக் ஆனாலே போதும். நம்ம வந்து ஈஸியாக இந்த மேட்ச் ஜெயிச்சிடலாம். அண்ட் மற்றதை நம்ம பவுலர்ஸும் பார்த்துப்பாங்க. பும்ராவும் சூப்பராக போட்டுருவாரு, வருண் சக்கரவர்த்தியும் சூப்பராக போட்டுருவாரு. ஸோ இந்த மேட்சை ஜெயிக்கிறோம். ஃபைனல்ஸில் நியூசிலாண்டை மீட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மேட்ச்ல யாரெல்லாம் கீ பிளேயர்ஸா இருப்பாங்க, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.